ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை யாராவது ஒரு புதிய கார் வாங்கணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய அல்லது பார்க்க வேண்டிய மிக முக்கியமான 10 அம்சங்கள் பற்றின ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் தான் கொடுக்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த ரிவ்யூவில் மிக முக்கியமான 11 விஷயங்கள் என்ன, அதாவது ஒரு புதிய கார் வாங்குறதுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய அல்லது கவனிக்க வேண்டிய 11 மிக முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த 11 விஷயங்களையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு கார் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கின பிறகு ஒரு ஹெட்டேக்காக இருக்காது. ஒரு கிளியர் கட்டான ஐடியாவோட ஒரு கார் வாங்குறதுக்கு ஏதான விஷயமா உங்களுக்கு அமைஞ்சிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமான தரமான எந்த கலப்படமும் இல்லாத 100% தரமான தேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தான் இந்த தேனுடைய ஆரிஜின். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேனுடைய விலையும் காண்டாக்ட் நம்பரையும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாராவது வேணும்னா நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த தேனை வாங்கிக்கலாம். இதில் முதன்மையாக நீங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஆப்ஷன். ஸோ எந்த ஃபியூல் ஆப்ஷனில் ஒரு காரை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 4 விதமான ஃபியூல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒன்று பெட்ரோல், இரண்டாவது டீசல், மூணாவது சிஎன்ஜி, நாலாவதுங்கிறது ஃபியூல் ஆப்ஷன் கிடையாது, ஸ்டில் ஒரு டிரைவிங் ஆப்ஷன், எலக்ட்ரிக்ங்கிற ஒரு புதிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எதை எடுத்தால் அது நமக்கு ஆப்டான ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 50 கிலோமீட்டருக்கும் கீழே குறைவாக வண்டி ஓட்டக்கூடியவங்களாக இருந்தால், அதை ரெகுலராக இல்லாமல் ஓரளவுக்கு 50 கிலோமீட்டருக்கு கீழே நீங்கள் ஓட்டுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு ஆப்டான ஒரு ஆப்ஷன்ங்கிறது கண்டிப்பாக பெட்ரோல் ஆப்ஷன் தான். 50 கிலோமீட்டருக்கு மேலே அதிகமாக லாங் ஜர்னி யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் உங்களுக்கு ஆப்டான ஃபியூல் ஆப்ஷன்ங்கிறது கண்டிப்பாக டீசல் ஆப்ஷன். இல்லை எனக்கு கம்ஃபர்ட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு டிரைவிங் பர்ஃபார்மன்ஸுங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, மைலேஜ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு சிஎன்ஜிங்கிறது ஒரு அட்டகாசமான ஆப்ஷன். இருந்தாலும் சிஎன்ஜியில் இருக்கக்கூடிய பெரிய இம்பாக்ட்டுங்கிறது இதனுடைய டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவில் கீழே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபில்லிங் ஸ்டேஷன்ஸுங்கிறது இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக கிடைக்காது. பெரிய பெரிய டவுனில் அல்லது சிட்டிஸில் மட்டும்தான் ஃபியூல் ஆப்ஷன்ஸை பெரிய அளவில் கொடுத்துருக்காங்க. ஒரு வில்லேஜ்லையோ இல்லை ஒரு ரிசர்வான ஒரு ரோட்லையோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குதுன வாய்ப்புகள் மிகவும் கம்மியாக இருக்குது. இதை கடந்த ஈவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நம்ம கேட்கக்கூடியது, ஈவி செக்மெண்ட் இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணி எடுக்கிறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ அவங்க ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவி ஸ்டேஷனுமே தமிழ்நாட்டில் இருக்கட்டும் இல்லை ஓவரால் இந்தியாவில் இருக்கட்டும் பெரிய அளவில் இன்னும் வரல, இப்போ தான் சிட்டிஸ்லேயே வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால் ஈவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எடுக்காமல் இருக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் கன்க்ளூஷனாக தெரிஞ்சுக்கிறீங்க. அதாவது 50 கிலோமீட்டருக்கு கீழே நீங்கள் ஓட்டுறவங்களா இருந்தால் பெட்ரோலுக்கு போகலாம், 50 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டுறவங்களா இருந்தால் டீசல் ஆப்ஷனுக்கு போகலாம், கம்ஃபர்ட்டே எனக்கு தேவையில்லை, எனக்கு மைலேஜ் தான் முக்கியம்னு சொல்லக்கூடியவங்க சிஎன்ஜிக்கு போகலாம். ஈவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் அது உங்களுடைய ஆப்ஷன். ஸ்டில் என்னுடைய கருத்துங்கிறது 2 வருடங்கள் கழித்து எடுத்தால் அது கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும். ஸோ ஃபியூல் ஆப்ஷன் செலக்ட் பண்ண பிறகு இரண்டாவது மிக முக்கியமான விஷயங்கிறது எந்த செக்மெண்ட்டில் நீங்கள் கார் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது. செக்மெண்ட்டுங்கிறது வேறு எதுவும் கிடையாது, அதாவது என்ன பாடி டைப்பில் நீங்கள் வண்டி எடுக்க போகிறீங்கிறது. இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹேட்ச்பேக் கொடுத்துருக்காங்க, சிடான் இருக்குது, இதை கடந்து எஸ்யூவி செக்மெண்ட் இருக்குது, எம்பிவி இருக்குது. இப்படி 4 விதமான கார்களை கொடுத்துருக்காங்க. இதில் ஹேட்ச்பேக்கை பொறுத்த வரைக்கும் ஹேட்ச்பேக்ங்கிறது 2ஆக பிரிக்கலாம். ஹேட்ச்பேக், ப்ரீமியம் ஹேட்ச்பேக்னு 2 செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபாக்ஸ், இது முன்னாடி ஃபாக்ஸன் போல இருந்தது, இப்போ ஹிண்டனட் i20 இதெல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் வரக்கூடிய கார்கள். அல்டோனுடைய கேட்டன், சிலாரியோ இதெல்லாமே நார்மல் ஹேட்ச்பேக்கில் வரக்கூடிய கார்கள். அது நீங்கள் சிடானுக்கு வரும்போது சிடானை பொறுத்தவரை இங்கேயுமே 2ஆக பிரிச்சிருக்காங்க. 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய காம்பேக்ட் சிடான் கார்களும் இருக்குது, 4 மீட்டருக்கு மேலே வரக்கூடிய ப்ரீமியம் சிடான் கார்களும் இருக்குது. 4 மீட்டருக்கு கீழே வரக்கூடிய காம்பேக்ட் சிடான் கார்களுங்கிறது மாருதியினுடைய டிசைர், ஹோண்டனுடைய அமேஸ் இதெல்லாமே சொல்லிக்கலாம். அதுக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா ஹோண்டனுடைய சிட்டி, ஸ்கோடனுடைய ஸ்லாவியா, அதை கடந்து ஃபாக்ஸனுடைய விர்டஸ், இந்த மாதிரிப்பட்ட கார்கள் எல்லாமே ப்ரீமியம் சிடானில் வரக்கூடிய கார்கள். இதை கடந்து நீங்கள் எஸ்யூவி செக்மெண்ட்டுக்கு வரும்போது எஸ்யூவியில் பார்த்தீங்கன்னா நிறைய லைனப் இருக்குது. அதாவது மைக்ரோ எஸ்யூவி கார்களை கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கு மேலே காம்பேக்ட் எஸ்யூவி கார்கள் இருக்குது, 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய சப் காம்பேக்ட் எஸ்யூவி கார்கள் இருக்குது, எஸ்யூவி கார்கள் இருக்குது. ஸோ இந்த 4 செக்மெண்ட்டில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதை கடந்திருக்கக்கூடிய செக்மெண்ட்டுங்கிறது எம்பிவி செக்மெண்ட். எம்பிவி செக்மெண்ட்டுங்கிறது 7 சீட்டர் செக்மெண்ட் வரக்கூடிய கார்கள், குறிப்பாக மாருதியோட எர்டிகாவை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எந்த செக்மெண்ட்டில் எந்த கார் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபியூல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு எந்த பாடி டைப்புங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது பட்ஜெட். என்ன பட்ஜெட்டில் நம்ம கார் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் ஒன்று வரும். ஒன்று காருடைய ப்ரைஸ், கூடவே இஎம்ஐங்கிறது சேர்ந்து வரும். காருடைய ப்ரைஸை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நீங்கள் வெப்சைட்டில் போய் ஒரு காருடைய ப்ரைஸை தேடிங்கன்னா அங்கே ஒரு ப்ரைஸை கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு அழகான காருக்கு, அதாவது மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸோட லோட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு காருக்கு ஒரு ப்ரைஸை கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரைஸை பார்க்குறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அந்த ப்ரைஸை பார்த்து யாரும் ஏமாற வேண்டாம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடியது எக்ஷோரூம் ப்ரைஸ் தான். அது நீங்கள் ஆன்ரோடுக்கு வரும்போது என்னுடைய ஆர்டிஓ ஃபீஸ் இருக்கும், ஹேண்ட்லிங் சார்ஜஸ் கொடுத்துருப்பாங்க, இன்சூரன்ஸ் இருக்கும். இதெல்லாம் கடந்து மேலே வரும்போது வண்டியோட காஸ்ட்டுங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது மினிமம் 15% வரைக்கும் ஆட் ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதனால் தெளிவாக எப்போவுமே ஒரு கார் எடுக்கும்போது இந்த காரினுடைய
ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்செடுக்கிறது தான் நீங்கள் பட்ஜெட்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கரெக்டான அமௌண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வெப்சைட்டில் போய் ஸ்க்ரீனில் பார்த்து எடுக்கிறது கண்டிப்பாக தவறான ஒரு விஷயமா இருக்கும். இரண்டாவது இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பு ரூல் இருக்குது. உங்களுடைய இன்கம் என்னவோ அந்த இன்கமில் 25% மேலே கண்டிப்பாக இஎம்ஐ ஆப்ஷனில் போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா அது உங்களுடைய லைஃப் சைக்கிளில் சர்க்கிள் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்கும், பெரிய ஒரு இம்பாக்டாக இருக்கும். ஸோ இதனால் இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக 80,000 ரூபாய் சேலரி வாங்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு 20,000 வரைக்கும் மேக்ஸிமம் இஎம்ஐ கொடுத்து இருந்திருக்கலாம். இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நீங்கள் ஒரு கார் வாங்கும்போது அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு 0% இருக்குது, 10% இருக்குது, 5% இருக்குது, அதாவது முன்பணம் கொடுக்குறது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நீங்கள் இப்படி 0விலையோ இல்லை 10லையோ 5லையோ போகாதீங்க. மினிமம் 25% அந்த ஓவரால் காஸ்ட்டில் 25% முன்பணமாக பே பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் இஎம்ஐயில் போட்டு அதே இஎம்ஐயுமே நீங்கள் மேக்ஸிமமாக ஒரு 3 வருடத்துக்குள்ளே முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டான அல்லது பெரிய ஒரு லாஸ் இல்லாமல் வந்து நிற்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பட்ஜெட்டை ஃப்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு காருக்கு உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பட்ஜெட் என்ன, என்னால் அந்த கார் எடுக்க முடியுமா முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதிய கார் வாங்கலாமா இல்லை பழைய கார் வாங்கலாமா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு சில நேரங்களில் புதிய கார் உங்களுக்கு ஆப்டாக செட் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் டேரெக்டாகவே அதே செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஹேண்ட் காருக்கு போகிறது கண்டிப்பாக ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும். இன்றைக்கி செகண்ட் ஹேண்ட் கார்லையுமே நிறைய நல்ல கார்கள் இருக்குது. ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 10,000 கிலோமீட்டர் ஓடிக்கக்கூடிய ஒரு காராக இருந்தால் கண்டிப்பாக அந்த கார் நல்ல காராக இருக்கும். அதாவது ஒரு 5 வருடம் பழமையான ஒரு காராக இருக்குது. அந்த கார் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 50,000 கிலோமீட்டர், ஒரு 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னுமே கார் ஷோரூமில் தான் அந்த காரோட எல்லா சர்வீஸுமே பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கார் ஒரு பெர்ஃபெக்டான காராக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக்கை வச்சு ஒரு ரைடு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த காரை செலக்ட் பண்ணிக்கலாம். அது அந்த புதிய காரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே புதிய காருங்கிறது ஒரு புதிய கார் தான். ஒரு புதிய ஸ்மெல், ஒரு புதிய ஆம்பியன்ஸ் எல்லாமே கொடுக்கும், புது டெக்னாலஜி இருக்கும். என்ன தான் இருந்தாலும் உங்களுடைய காசுக்கு ஆப்டாகி ஒரு புதிய காருக்கு போகலாமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. செகண்ட் ஹேண்ட் கார் போகும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு பட்ஜெட் உங்களால் சுருக்க முடியும். உங்களுடைய காசு உங்கள் கையில் இருக்கும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு கருத்து. இதனால் ஒரு கார் எடுக்கும்போது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை என்ன கேட்குறீங்கன்னா, புதிய காருக்கு போகிறத விடையும் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு நல்ல கார் கிடச்சுன்னா அதுக்கு போகிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டை உங்களுக்கு கைக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு ஏதுவான விஷயமா இருக்கும். 5வது மிக முக்கியமான விஷயங்கிறது ஃபீச்சர்ஸ். நீங்கள் எல்லா விஷயத்தையுமே செலக்ட் பண்ணி ஒரு கார் இதை எடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணதுக்கு பிறகு அந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பெரிய ஒரு ட்ராமேட்டிக் ஓடிக்கிட்டு இருக்குது. அதாவது எனக்கு காருக்குள்ளாடி தேவையில்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நம்ம அதில் வந்து மயங்கி போய் நம்ம காரை எடுக்கிறோம். அது மிகப்பெரிய தவறு. நமக்கு என்ன ஃபீச்சர்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்து ஒரு பர்டிகுலர் வேரியண்ட் செலக்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு ஆப்டான விஷயமா இருக்கும். இன்னும் எந்த கார் எடுத்திங்கனாலும் மினிமம் ஒரு 4லேருந்து 6 வேரியண்ட்கள் வச்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் டாட்டாவெலாம் பார்த்தீங்கன்னா 15-20 வேரியண்ட்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வேரியண்ட் எடுத்தால் அந்த வேரியண்ட் நமக்கு ஆப்டானதாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஆவரேஜாக எந்த ஒரு கார் எடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மிட் ஸ்பெக் வேரியண்ட் ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதை ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமமாக நமக்கு இன்னைக்குள்ள யுகத்துக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே லோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் ஒரு கார் எடுக்கும்போது அந்த கார் ஷோரூமில் இருக்கக்கூடிய பர்சன் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பெரிய வேரியண்ட் எடுக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. 1க்கு 2 முறை என்ன வேரியண்ட் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிக்கிட்டு இந்த வேரியண்ட்லாம் எனக்கு வேணும், இந்த வேரியண்ட்லாம் எனக்கு தேவையில்லாத வேரியண்ட் அப்படிங்கிறத உணர்ந்து எடுக்கிறது தான் கண்டிப்பாக ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இந்தியன் கார் மார்க்கெட்டில் நிறைய கார்களில் வெண்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்கு கண்டிப்பாக நமக்கு அது தேவை. 6வது மிக முக்கியமான அம்சங்கிறது சேஃப்டி. என்னோட ரிவ்யூ கண்டினியூவாக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். நான் எல்லா ரிவ்யூலுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு அம்சங்கிறது சேஃப்டி. நீங்கள் ஒரு புதிய கார் வாங்குங்க, அல்ல ஒரு யூஸ்டு கார் வாங்குங்க, எதோ வாங்குறதா இருந்தாலும் அந்த கார் சேஃப்டியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வாங்குறது நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஏற்ற ஒரு விஷயமா இருக்கும். சேஃப்டி பொறுத்த வரைக்கும் 2 விதமாக ஒரு காரை பிரிச்சுக்கோங்க. ஒன்று அந்த காரோடைய ஷெல் இன்டெகிரிட்டி, அதாவது அந்த காரோடைய ஸ்ட்ரக்சர், ஃப்ரேமிங் ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி இந்தியன் கார் மார்க்கெட்டில் நமக்கு கிராஷ் டெஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு கிராஷ் டெஸ்ட்டில் போய் மோதி அதில் வரக்கூடிய ரிப்போர்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் நமக்கு தெரியும். இன்னைக்கு குளோபல் என்காப் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்காக இருக்கலாம், இல்லை பாரத் என்காப் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்காக இருக்கலாம். இது ரெண்டுலையுமே அவங்க நிறைய ரேட்டிங்ஸை கொடுக்குறாங்க. இதை தெரிஞ்சு ஒரு காரை எடுத்துக்கோங்க. இதை கடந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்தியன் கார் மார்க்கெட்டில் Volkswagen, ஸ்கோடா, கியா இந்த மாதிரிப்பட்ட கார்கள் எல்லாமே அவங்களுடைய எல்லா வேரியண்ட்லையுமே மேக்ஸிமம் எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே அப்லோட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியன் கார் மேக்கரான டாடா, மஹிந்திராலுமே கிட்டத்தட்ட ஒரு 80% எல்லா வேரியண்ட்லையுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஒரு இம்பாக்ட் இல்லை. இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய பர்டிகுலர் வேரியண்ட்டில் என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே எனக்கு உகந்ததாக இருக்கா, என்னோடய ஃபேமிலியை காப்பாற்றும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிடுங்க. ஏன்னா நம்மள பல பேர் ஒரு கார் எடுக்கும்போது அந்த காரில் சேஃப்டி எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பெரிய அளவில் பார்க்குறது இல்லை. அது மிகப்பெரிய ஒரு தவறு. நம்ம முதன்மையாக பார்க்க வேண்டிய ஒரு அம்சங்கிறதே சேஃப்டி. ஸோ ஒரு ஃபியூல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதனோட ப்ரைஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு என்ன பாடி டைப்புங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது
இந்த ஒரு பர்டிகுலர் காரில் சேஃப்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து எடுத்தீங்கன்னா ஒரு லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டான டிரைவிங்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டான டிரைவிங்கும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 7வது மிக முக்கியமான விஷயங்கிறது ரீசேல் வேல்யூ. ஒரு கார் நம்ம எடுக்கும்போது ஏன்டா ரீசேல் வேல்யூ பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான கருத்தாக இருக்கலாம். இருந்தாலும் நம்மள பல பேர் ஒரு 3 வருடம் இல்லை 4 வருஷத்தில் காரை சேல் பண்ணிட்டு திரும்பவும் புதிய கார் வாங்குவோம், இல்லை ஒரு புதிய கார் அடாப்ட் பண்ணுவோம். அப்படிப்பட்டவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு கார் எடுக்கும்போது அந்த காரோட ரீசேல் வேல்யூ என்னவா இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு எடுக்கிறது ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும். ரீசேல் வேல்யூ இல்லாத காரை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு 5 வருடங்களுக்கு உள்ளாடி விற்கும்போது இந்த காருடைய வேல்யூங்கிறது பெரிய அளவில் கீழே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் விற்கவும் முடியாது. அதே நேரத்தில் ஒரு காரை நான் லாங் டைம் யூஸ் பண்ண போகிறேன், அதாவது மினிமம் ஒரு 10 வருஷம் நான் யூஸ் பண்ணுவேன், இல்லை ஒரு 5 வருடத்துக்கு மேலே யூஸ் பண்ணுவேன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ரீசேல் வேல்யூ பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. ஸோ ரீசேல் வேல்யூ பார்க்க வேண்டியவங்க நீங்கள் காரை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ரீசேல் வேல்யூ பார்க்குறது ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும். இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக புதிய புதிய டெக்னாலஜி வரும்போது அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காரை மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காரை பார்த்தீங்கன்னாலும் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை காருடைய டிசைன் லாங்குவேஜையே பெரிய அளவில் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கார் மார்க்கெட்டில் நிறைய புதிய கார் கம்பெனிகள் வந்துகிட்டு இருக்குது. இதனால் பைக்கை மாற்றுற மாதிரியே காரை மாற்றக்கூடிய ஒரு பேட்டர்னும் இன்றைக்கி வந்துருச்சு. இதனால் காரோட ரீசேல் வேல்யூவை பார்த்து எடுக்கிறதும் ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும். இன்றைக்கி இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி, ஹுண்டாய், டாடா, மஹிந்திரா இந்த மாதிரிப்பட்ட கார் கம்பெனிகளுடைய கார்கள் எல்லாமே பெரிய அளவில் ரீசேல் வேல்யூ போயிட்டு இருக்கு. ஈவன் கியாவுடைய கார்களுமே ஓரளவுக்கு டீசெண்டான ரீசேல் வேல்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. இதை கடந்து ஸ்கோடாவாக இருக்கலாம், ஃபாக்ஸ்வாகனாக இருக்கலாம், இதை மாதிரிப்பட்ட கார்கள் பெரிய அளவிலான ரீசேல் வேல்யூ இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 8வது மிக முக்கியமான அம்சங்கிறது ஆஃப்டர் சேல் சர்வீஸ். ஒரு வண்டியை ஷோரூம்லேருந்து இறக்கி நம்ம கொண்டு வந்ததுக்கு பிறகு நம்மளோட யூசேஜில் அந்த காரோட சர்வீஸ் காஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வச்சிருக்க முடியாது. கரெக்டான டைமுக்கு நீங்கள் வண்டியை சர்வீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த வண்டி உங்களுக்கு ஒரு ஆப்டான வண்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 90% மேலே எல்லா கார்களுமே சென்சாரில் இயங்கக்கூடிய கார்கள். ஸோ இதனால் நீங்கள் கண்டிப்பாக வண்டியை சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கார் எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு சர்வீஸ் காஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கிறது, தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லதாக இருக்கும். இதை கடந்து நம்ம இதை யோசிக்காமல் ஒரு கார் வாங்கின பிறகு அந்த காரில் சர்வீஸ் காஸ்ட் அதிகமாகி அந்த காரை விற்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். எடுத்துக்காட்டுக்கு ஃபாக்ஸ்வாகனாக இருக்கலாம், இல்லை ஸ்கோடாவாக இருக்கலாம், மொரிஸ் கேரேஜாக இருக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட கார் கம்பெனி எல்லாமே அவங்களுடைய சர்வீஸ் காஸ்ட்டுங்கிறது வேறு லெவலில் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது ஒரு சின்ன ஒரு கிளச் பிளேட்டு மாற்றணும். ஒரு ஃபாக்ஸ்வாகனில் ஒரு கிளச் பிளேட்டை நீங்கள் மாற்றினா 30,000 ரூபா கொடுத்தா தான் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த அளவுக்கு சர்வீஸ் காஸ்ட் அதிகமாக நம்மளால் அடாப்ட் பண்ணிக்க முடியாது. காரையை நம்ம சேல் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். இதனால் ஒரு கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த காருடைய சர்வீஸ் காஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் பேக்கேஜ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்து எடுக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இன்றைக்கி ஃபாக்ஸ்வாகனாக இருக்கட்டும், இல்லை ஸ்கோடாக இருக்கட்டும், இவங்களோட சர்வீஸ் காஸ்ட்டை கருத்தில் எடுத்துக்கிட்டு சர்வீஸ் பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்வீஸ் பேக்கேஜ் வாங்கினோன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நான் பர்சனலாக ஃபாக்ஸ்வாகன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெளிவாக தெரியும். ஃபாக்ஸ்வாகனில் சர்வீஸ் பேக்கேஜஸ் இன்றைக்கி இருக்கிறது. நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக்ஸ்வாகனை பொறுத்த வரைக்கும் மாருதிக்கு ஈக்குவலான ஒரு சர்வீஸ் காஸ்ட்டை அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 9வது மிக முக்கியமான விஷயம், இந்த சர்வீஸ் காஸ்ட்டையும் தாண்டி அடிஷ்னல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வரும். அடிஷ்னல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டியில் வியர் அண்ட் டியர் நிறைய ஆகலாம். ஒரு லாங் ஜர்னிக்கு போயிட்டு வரும்போது பெயிண்ட் ஸ்க்ராட்ச் ஆகலாம், இல்லை சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு மழையில் ஓட்டிகிட்டு வரும்போது அடியில் உங்களுக்கு ஃப்ளாப்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறது சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சின்ன டேமேஜஸ் ஆகும்போது நீங்கள் பார்ட்டே ரீசேஞ்ச் பண்ணுவீங்க. சர்வீஸுக்கு போகும்போது சர்வீஸுக்காவது அட்லீஸ்ட் அவன் வந்து உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பான். அதே நேரத்தில் ஒரு பார்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இதனுடைய காஸ்ட்டுங்கிறது வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய பிராண்ட், அந்த பிராண்ட் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் இந்தியாவிலே உருவாக்கின மெட்டீரியல்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பல கம்பெனியுடைய கார்களில் இன்றைக்கி அவங்க வெளிநாட்டிலேருந்து கொண்டு இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அக்சசரிஸாக இருக்கும். இப்படிப்பட்ட அக்சசரிஸோட காஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக மேலே இருக்கும். இதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய காரில், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அக்சசரிஸ் எல்லாமே இந்தியன் மேடாக இருக்கா, லோக்கலி அவைலபிளாக இருக்கா இப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு எடுக்கிறது ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும். 10வது மிக முக்கியமான விஷயங்கிறது ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு மொபைல் எடுக்கும்போது ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை அமேசானில் போய்ட்டு இதோட ரிவ்யூ பார்ப்போம். அதே மாதிரியே நீங்கள் ஒரு காரை பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே நிறைய ரிவ்யூ ரேட்டிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய வெப்சைட்ஸ் இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களை யாருக்காவது பர்சனலாக அந்த டீட்டெயில் வேணாலும் எங்களை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நாங்களுமே அதுக்குள்ள அட்வைஸை கொடுப்போம். ஸோ ஒரு ரிவ்யூ ரேட்டிங்ஸை தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க. அது ஒரு வண்டியை யூஸ் பண்ணி ஒரு 10 வருஷம் இல்லை 2 வருஷம் 3 வருஷம் ஒரு வண்டியை யூஸ் பண்ணி அந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூஸை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரிவ்யூஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்டான விஷயமா இருக்கும். ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய கவர்மெண்ட் பாடிஸ், ப்ரைவேட் பாடிஸ் வந்து
ஒவ்வொரு காருக்கு ரேட்டிங்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரேட்டிங்கில் இதை நம்ம எடுத்து வாங்கும்போது நம்ம கேப்டான விஷயமா இருக்கும். ஸோ ரிவ்யூ ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்க்காம நீங்கள் டேரெக்டாக போய் ஒரு கார் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக அது நல்ல விஷயமா இருக்காது. இதை கடை நீங்கள் டேரெக்டாக வாங்கலாம். அப்படி வாங்குறதா இருந்தால் ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியனை ஒர்க் ஷாப்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு வண்டியை ஓட்டி பார்த்து அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் மேலே நீங்கள் அந்த வண்டியை வாங்குங்க. அது புதிய காராக இருக்கலாம் அல்லது ஒரு யூஸ்டு காராக இருக்கலாம். புதிய காரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரே காராக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மாருதி சுசுக்கியுடைய டிசைருங்கிற ஒரு கார் எடுத்துக்கோங்க. டிசைரில் ஒரே ஒரு இன்ஜின் தான், நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதே டிசைரில் வந்து 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருப்பான், இல்லை 3 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருப்பான். ஸோ எந்த இன்ஜின் ஆப்ஷன் எடுத்தால் நமக்கு ஆப்டான ஒரு இன்ஜினாக இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட் டைம் வண்டி எடுக்கக்கூடியவங்களோடையும் ஒரு டிரைவராக இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை ஒரு மெக்கானிக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு ஈஸியாக சொல்ல முடியும். ஏன்னா டர்போ இன்ஜின்ஸ் இருக்குது, 1.2 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்ஸ் இருக்குது, இப்படி நிறைய இன்ஜின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஓட்டி பார்த்து ஒரு டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்செடுக்கிறது தான் ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும். 11வதுங்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஒரு டிரைவ் டெஸ்ட் கூடவே நெகோசியேஷன். நீங்கள் எந்த வண்டி எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு நல்ல டிரைவராக போய் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு மினிமம் ஒரு 10 கிலோமீட்டர், அதாவது உங்களுடைய ஸ்ட்ரீட்டுக்குள்ளாடி, ஹைவேயில், டவுனில், டிராஃபிக்கில் எல்லா இடத்துலையுமே ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். குறிப்பாக டிரைவ் ஹேண்டிலிங், அதை நம்ம ஓட்டக்கூடிய ஸ்டியரிங்கில் வந்து ஒரு கையை வைக்கும்போது வண்டி எந்த அளவுக்கு மூவ் ஆகுது, நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது எப்படி இருக்குது, கியரை சேஞ்ச் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது வண்டி எந்த அளவுக்கு பிக்கப் இருக்குது, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வண்டி எடுக்கணும். இதுக்காக டெஸ்ட் ட்ரைவ் போகாமல் யாருமே வண்டி எடுக்காதீங்க. இதை கடந்து நீங்கள் ஷோரூமில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி இந்த வண்டி தான் எடுக்க போகிறீங்கன்னா உட்காந்து நல்லா நெகோஷியேட் பண்ணுங்கள். அவங்க என்ன ப்ரைஸ் சொன்னாலும் அந்த ப்ரைஸில் மினிமம் உங்களுக்கு 3 to 4% கண்டிப்பாக அவங்க நீங்கள் நெகோஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கி யாருமே கார் வாங்க போகிறவங்க நெகோஷியேட் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே ஒரு ஃபோன் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன சின்ன ட்ரெஸ் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கட்டும், நம்ம நெகோஷியேட் பண்ணுவோம். லட்சங்கள் கொடுத்து காரை வாங்கக்கூடிய யாருமே நெகோஷியேட் பண்ணுறது கிடையாது. பட் கார் ஷோரூம்லேயுமே நீங்கள் நெகோஷியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு மார்ஜினை உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாலும் அவங்க நெகோஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே நிறைய அக்சசரிஸை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணியே நீங்கள் ஒரு காரை வாங்கிக்காங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக விட்டுட்டு வந்துடாதீங்க. ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த ஒரு 11 பாயிண்ட்டும் உங்களுக்கு ஒரு கார் எடுக்கிறது கண்டிப்பாக ஒரு அட்வைசபிளாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ரிவ்யூ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம கொடுத்த இந்த இன்ஃபர்மேட்டிவ் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க நம்புறேன். இன்னொரு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.